வந்து நல்ல வேர் வளர்ச்சி, தூர் கிளைப்புகள், அப்புறம் வந்து அதிக எண்ணிக்கையிலான பூக்கள் வர்றது, வரக்கூடிய பூக்கள் உதிராமல் அது வந்து காயாக நமக்கு பலன் தரக்கூடியது. அந்த மாதிரி வரக்கூடிய மணிகள் வந்து நல்ல வெயிட் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே மணிச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மணிச்சத்தை அதிகம் வழங்கக்கூடிய டிஏபின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த அளவில் மணிச்சத்தை அதிகமாக வழங்கக்கூடிய இன்னொரு உரம் வந்து பார்த்திங்கன்னா 10-26-26 காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து 10% தழைச்சத்து, 26% மணிச்சத்து, 26% சாம்பல் சத்து இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம போடலாம். இன்னொன்று வந்து நம்ம உரங்கள் போடும்போது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்போது என்னென்னா நம்ம வந்து தேவைக்கு அதிகமான அளவில் மூட்டைகளை வந்து கொண்டு போய் நம்ம போட வேண்டிய தேவைகள் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து டிஏபி ஒரு ஏக்கருக்கு அடி உரமாக 3 மூட்டை போட்டிருப்பீங்க. அவ்வளவு போட வேண்டிய தேவைகள் இல்லை. ஒரு ஏக்கர் நெல் போடுறீங்களா, ஒரு ஏக்கர் ஒரு மூட்டையிலேருந்து ஒரு 1.5 மூட்டை ஒரு ஏக்கருக்கு. இது மாதிரி போடுறது போதுமானது. ஸோ இந்த மாதிரி போடுறது போதுமானது. ஏன்னா இப்போ ரசாயன உரங்களுடைய விலைகளும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அளவுகளை குறைச்சி ஒரு 3 மூட்டை போட்டிங்களா, அதுக்கு பதிலாக இன்றைக்கி 1.5 மூட்டை போடுங்க போதும். கூட வந்து ஆர்கானிக் மெனியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்போஸ்ட் போன்ற உரங்களையும் சேர்த்து போடுங்க. இதனால் வந்து நமக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும், நல்ல வேர் வளர்ச்சி, தூர்கலைப்புகள் கிடைக்கும், வரக்கூடிய டன்னேஜ் மகசூலம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இரண்டாவது வந்து மணிச்சத்தை அதிகம் வழங்கக்கூடியது 10-26-26 அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்து நமக்கு தெரியும். சாம்பல் சத்து அதிகம் வழங்கக்கூடிய உரங்களில் முதலாவது இருக்கக்கூடியது வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து கிட்டத்தட்ட 60% சாம்பல் சத்தை கொண்டுள்ளது. மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து MOP, இதில் வந்து 60% சாம்பல் சத்து இருக்குது. இந்த சாம்பல் சத்தினுடைய பயன்கள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறுதித்தன்மை, பயிருக்கு வந்து நல்ல ஒரு உறுதித்தன்மை, வேர்களின் உறுதித்தன்மை, தண்டு வளர்ச்சி மற்றும் இலைகளுடைய உறுதித்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் வந்து பூச்சியை எதிர்க்கும் தன்மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை, அதிகப்படியான குளிர், அதிகப்படியான மழை போன்றதெல்லாம் தாங்கி வெள்ளம் வந்து 2 நாளைக்கு நிற்கிது அப்படின்னா கூட அந்த வெள்ளத்துலேருந்து அந்த பயிரை ரெக்கவர் பண்ணக்கூடிய வேலை எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது இந்த சாம்பல் சத்து அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய பூக்கள், காய்கள், அது மாதிரி மணிகள், நெல்மணி, வேர்க்கடலை, கிழங்கு வகைகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வெயிட், நல்ல ஒரு திண்மை, நல்ல ஒரு திடத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு திடத்தையும் உறுதியையும் நல்ல அதிக எடையும் கொடுக்கக்கூடியது இந்த பொட்டாஷ், அதாவது சாம்பல் சத்து. ஸோ இந்த சாம்பல் சத்துமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பயிரினுடைய ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் வந்து இந்த சொல்லக்கூடிய 3 சத்துக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம யூரியாலாம் கொடுக்குறோன்னா நிறைய இடங்களை வந்து ஃபார்மர் பண்ணக்கூடிய இப்போ வந்து தழைச்சத்துக்காக நம்ம யூரியா கொடுக்குறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபார்மர் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை யூரியா ஒரு டைமில் போடுறாங்க, ஒரே டைமில். அந்த மாதிரி போடக்கூடாது. பொதுவாக வந்து ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் நெல்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு 20-25 நாளில் வந்து ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ, அதிகபட்சம் 30 கிலோ யூரியா